2G ஊழல், இப்படி லைனா ஃபோல்டர் ஸ்கேம், அப்புறம் இது மாதிரி லைனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 35 ஸ்கேம் வந்து மக்களுக்கு இன்னைக்கு மறக்காது. ஏன்னா இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் 50 இடத்துல இருந்த காங்கிரஸ் 100 இடத்துக்கு கொடுத்திருக்காங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில். மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா துரியோதன பக்கத்துல போறாரு, துரியோதன அடிபட்டு கிடக்கிறாரு. போர் முறைக்கு மாறுபட்டு பீமன் அடிச்சிடறாரு. அப்ப துரியோதனன் கேட்கிறாரு கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா இது தர்மமான்னு கேட்கிறாரு. உடனே திருப்பி கேட்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணா நீ தர்மத்தை பற்றி பேசுகிறாயா? துரியோதனா, திரௌபதியை துயில் உரித்தாயே, எங்கே போனது உன் தர்மம்? சரி. பீமனை கொல்ல பார்த்தாயே, எங்கே போனது உன் தர்மம்? இப்படி எல்லா தர்மத்தையும் சொல்லி சுட்டி காட்டி இதையெல்லாம் நீ அதர்மம் செய்த பொழுது மறந்து விட்டு இன்னைக்கு உனக்கு அதர்மம் நடந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டு நீ தர்மமா என்று கேட்கிறாயே அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லுவார் கடைசி ஒரு வார்த்தை, சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமாயின் சூழ்ச்சியும் தர்மமே அப்படின்னு கடைசியா முடிப்பார். பாஜகவுடைய கொள்கையை தெளிவா சொல்லிட்டாரு. சூழ்ச்சி தான் கொள்கைங்கறத சொல்லிட்டாரு. முடிச்சிடுறேன் சார். பிராணத்தின் வழியாக கட்சி கொள்கையை பரப்புறார். சூழ்ச்சி தான் கொள்கை. சகனி வேலை பார்க்கிறது சரிங்கற. ஆமா சார். சிறப்பு வாழ்த்துக்கள். கடைசியா அவர் சொல்லுவாரு, இந்த நாட்டின் மகாபாரதம் சொன்னதுனால இந்த கதையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பெற்ற தாய் காந்தாரி சொன்ன சொல்ல துரியோதனன் கேட்காதனால இந்த மகாபாரத கதை மக்களுக்கு தெரியணும். உண்மை கதை. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு காஷ்மீர்ல தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க தவறான முறையில கொண்டு போய் வச்சது 350 கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிச்சு பலர் செத்துருக்காங்க. இதுக்கு யார் காரணம் நான் கேக்குறேன். இதுக்கு உங்க அரசு காரணம். கொண்டு வந்த டாக்டர் யாருன்னு சொல்லுங்க. நான் இப்ப கேக்குறேன். நான் கேட்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? அதுக்கு பொறுப்பு இருக்க வேண்டியது யாரு அப்படின்னு பல கேள்வி கொண்டு வந்தது யாருங்கிறது தடுக்க வேண்டிய நீங்க ஏன் தடுக்கல? அதை விட்டு மக்களை காவு கொடுத்ததுக்கு நீங்க காரணம். பல ரயில்வே விபத்துகள், அந்த ரயில்வே விபத்துகள் ஒரு நாளாவது உங்க ரயில்வே அமைச்சர் நான் வந்து ராஜினாமா செய்யறேன்னு சொன்னாரா? சார், தேஜஸ்வி யாதவ் வந்து போட்டியிடுறாரு. ஒரு மிகப்பெரிய கட்சி, பலமான கட்சி, சமுதாய அடிப்படை கொண்ட கட்சி, அதிக வாக்குகளை பெற்ற கட்சி. அவரோட தொகுதியில ஓட்சோரி நடந்திருந்தா அவருடைய வேட்பாளர்கள் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்ப்பார்களா? அவர்கள் மண்ணின் மைந்தர்கள் வேடிக்கை பார்ப்பார்களா? ஏன் அவர் பேசல? அப்ப நடக்கல அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே. நடக்கல சார். 100% நடக்கல சார். ஓட்சோரியுடைய மக்கள் வெள்ளத்துல ராகுல் காந்தியோட போனது யாரு? தேஜஸ்வி தான் சார். நம்ம விஜய்க்கு அதே பிரசாந்த் கிஷோர் தான் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிருக்காரு.